கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு சில வெறிநாய்கள் கடித்து குதறியதில் சிறுவர் சிறுமிகள் உட்பட 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அவலம் அரங்கேறியுள்ளது. விஸ்வரூபம் எடுத்து வரும் வெறிநாய்க்கடி பிரச்சனைக்கு தீர்வு என்ன? தெருக்களில் சுற்றித் திரியும் வெறிநாய்களால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் பாதிக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பள்ளி செல்லும் குழந்தைகளை கண்டால் கூட்டமாக சுற்றி வளைக்கும் நாய்கள் கடித்து குதறும் பல சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. அப்படி சில அதிர்ச்சி சம்பவங்கள் தான் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தற்போது பீதியை கிளப்பி வருகிறது. சுமார் 7 குழந்தைகள் உட்பட 25க்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிறுப்பாக்கம் அடுத்துள்ள பணையாந்தூர் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இதில் ராமமூர்த்தி என்பவரது மகள் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது தெருவில் சத்தம் கேட்டு வெளியே வந்துள்ளார். அப்போது அங்கு சுற்றித் திரிந்து கொண்டிருந்த வெறிநாய் அவரை சுற்றி வளைத்து சரமாரியாக கடித்து குதறியுள்ளது. சத்தம் கேட்டு ஓடி வந்த அவரது 7 வயது தங்கையையும் அந்த நாய் கடித்துள்ளது. இதேபோன்று 7 வயது முதல் 10 வயது வரையிலான 10க்கும் மேற்பட்ட சிறார்களை வெவ்வேறு கிராமங்களில் வெறிநாய் கடித்து காயப்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளை கை, கால், வயிறு, கழுத்து, கன்னம் என பல்வேறு பகுதிகளில் நாய்கள் கொடூரமாக கடித்து வைத்துள்ளன. இதேபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மாமாந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் மற்றும் மூதாட்டி உட்பட 7 பேரை ஒரு வெறிநாய் துரத்தி கடித்துள்ளது. அந்த வெறிநாயை கிராம மக்கள் துரத்தி அடித்ததால் பக்கத்து கிராமங்களான நைனார்பாளையம், கருந்தலாக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கொரக்கவாடி ஆகிய கிராமங்களுக்கு ஓடிச் சென்றுள்ளது. அங்கு செல்லும் வழியில் 15க்கும் மேற்பட்டவர்களை கடித்து குதறியுள்ளது. வெறிநாய்க்கடியால் கடலூர், கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் 25க்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள சின்னசேலம், நைனார்பாளையம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளிலும் ஒரு சிலர் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இரவு நேரங்களிலும் அதிகாலை வேளையிலும் வீட்டை விட்டு வெளியே வருபவர்களை இந்த வெறிநாய்கள் துரத்தி கடிப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பராமரிக்கப்படாத இந்த தெருநாய்கள் ஆங்காங்கே கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பை கழிவுகளை உண்பதால் நோய் தாக்குதலுக்கு ஆளாகின்றன. அவற்றுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காததால் நோய் முற்றி வெறிப்பிடித்து காண்போரையெல்லாம் கடித்து குதறுகின்றன. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வெறிநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வளர்ப்பு நாய்கள் கடித்த சம்பவங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் தெருநாய்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மாநகராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.